ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சிவப்பு மணல் விருந்து கிடக்கும் ஒரு பிரம்மாண்ட உலகம் இருக்கிறது. ஆனால் இதை சகாராவை போல முடிவில்லாத வெற்று மணற்பரப்பு என்று நினைத்தால் அது தவறு. இங்கு புட்கள் வளர்கின்றன, முட்புதர்கள் நிறைந்திருக்கின்றன. பருவமழை வந்தால் சில பகுதிகள் பச்சை நிறமாக கூட மாறுகின்றன. ஆக வறட்சிக்கும் உயிர்களின் செழிப்புக்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய இந்த வித்தியாசமான உலகம்தான் கலஹாரி. கலஹாரி தென்னாப்பிரிக்காவின் உட்பகுதியில் மிகப்பெரிய பரப்பிலே விரிந்திருக்கிறது. போட்ஸ்வானாவின் பெரும் பகுதியையும் நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளையும் உள்ளடக்கிய கலஹாரி மணற்பரப்பு சுமார் 9 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு விரிந்து கிடக்கிறது. இதன் இயற்கை அமைப்பின் தாக்கம் அங்கோலா, சாம்பியா மற்றும் ஜிம்பாவே பகுதிகளோடு தொடர்புடையது. இவ்வளவு பெரிய பரப்பாக இருந்தாலும் கலஹாரியின் எல்லா பகுதிகளும் ஒரே மாதிரியானவை அல்ல. உண்மையில் கலஹாரியை முழுமையான பாலைவனம் என்று அழைப்பதிலேயே ஒரு சுவாரஸ்யமான விவாதம் இருக்கிறது. உண்மையான பாலைவனங்களுக்கு பொதுவாக கிடைப்பதை விட கலஹாரியின் பல பகுதிகளில் அதிக மழை கிடைக்கிறது. அதனால் புல்வெளிகளும் மரங்களும் இங்கு வளர முடிகிறது. தென்மேற்கு பகுதிகள் மிகவும் வறண்டதாக இருக்க வடக்கு நோக்கி செல்ல செல்ல தாவரங்கள் அதிகரிக்கின்றன. எனவே கலஹாரி என்பது பாலைவனம், வறண்ட புல்வெளி மற்றும் சவானா ஆகிய மூன்றின் தன்மைகளும் சந்திக்கும் மிகப்பெரிய மணல் உலகமாகும். கலஹாரியின் அடையாளமே அதன் சிவப்பு மணல்தான். இரும்பு சேர்மங்கள் ஆக்சிஜனோடு நீண்ட காலம் வினை புரிந்ததால் மணலுக்கு இந்த செம்மஞ்சள் நிறம் கிடைத்திருக்கிறது. பல பகுதிகளில் நீண்ட மணற்குன்றுகள் ஒன்றுக்கொன்று இணையாக நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீள்கின்றன. ஆனால் சகாராவின் சில மணற்குன்றுகளைப் போல இவை தொடர்ந்து நகர்வதில்லை. புட்களும் புதர்களும் அவற்றின் மேற்பரப்பை பிடித்திருப்பதால் பல கலஹாரி மணற்குன்றுகள் ஒப்பீட்டளவில் நிலையானவையாகவே இருக்கின்றன. இந்த மணலின் கீழே மிகவும் பழமையான புவியியல் வரலாறு மறைந்திருக்கிறது. கலஹாரி ஒரு பெரிய உள்நாட்டு படுகையின் பகுதியாகும். மிக நீண்ட காலமாக ஆறுகள் மற்றும் காற்று கொண்டு வந்த மணல், வண்டல் மற்றும் பிற படிவங்கள் இப்பகுதியை நிரம்பி இருக்கிறது. சில இடங்களில் இந்த மணல் அடுக்குகள் மிகவும் தடிமனாக இருப்பதால் கீழே இருக்கும் பழைய பாறை நிலப்பரப்பை நேரடியாக பார்ப்பதே கடினமாக இருக்கிறது. கலஹாரியில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னவென்றால் அதன் பெரும்பாலான நீர் கடலை அடைவதில்லை. மழை காலத்தில் உருவாகும் நீர் நிலத்திற்குள் ஊடுருவுகிறது, தாழ்வான பகுதிகளில் தேங்குகிறது அல்லது வெப்பத்தால் ஆவியாகி விடுகிறது. ஒகவாங்கோ ஆறு இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அங்கோலாவின் உயரமான பகுதிகளில் தொடங்கும் இந்த ஆறு கடலை நோக்கி செல்லாமல் போட்ஸ்வானாவின் கலஹாரி மணற்பரப்புக்குள் வந்து பிரிந்து உலக புகழ்பெற்ற ஒகவாங்கோ டெல்டாவை உருவாக்குகிறது. கலஹாரி அமைப்பின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கடிகாரி உப்புத்தட்டுக்கள் இன்னொரு அற்புதமான நிலப்பரப்பு. இன்று வெள்ளை நிற உப்பு பரப்பாக தோன்றும் இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஏரி இருந்தது. காலநிலை மாறி நீர் வற்றிய பிறகு அதன் அடிப்பகுதி உப்புத்தட்டுகளாக மாறியது. வறண்ட காலத்தில் கண்ணு கெட்டிய தூரம் வரை வெள்ளையாக தெரியும் இந்த நிலம் மழை காலத்தில் ஆழமற்ற நீர்நிலையாகவும் மாறும். கலஹாரியின் பருவங்கள் அதன் முகத்தை முற்றிலும் மாற்றுகின்றன. வறண்ட காலத்தில் தூசி, சிவப்பு மணல் மற்றும் மஞ்சள் நிற புட்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஆனால் கோடைகால மழை வந்ததும் சில வாரங்களிலேயே புட்கள் பச்சையாகின்றன, சிறிய தாவரங்கள் முளைக்கின்றன, தற்காலிக நீர்நிலைகள் உருவாகின்றன. பல மாதங்களாக வறண்டு கிடந்த நிலம் திடீரென உயிர்ப்புடன் மாறுவது கலஹாரியின் மிக அழகான இயற்கை மாற்றங்களில் ஒன்று. இந்த மழை எல்லா இடங்களிலும் ஒரே அளவில் கிடைப்பதில்லை. தென்மேற்கு கலஹாரியில் வறட்சி மிகவும் கடுமையாக இருக்கும் நிலையில் வடக்கு பகுதியில் ஒப்பீட்டளவில் அதிக மழை கிடைக்கிறது. பகலில் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்தாலும் வறண்ட இரவுகளில் வெப்பநிலை வேகமாக குறையலாம். குளிர்கால இரவுகளில் சில பகுதிகள் உறைநிலைக்கு அருகிலும் செல்லலாம். இவ்வாறு சிவப்பு மணல், பருவகால மழை, உள்நாட்டு நீரியல் அமைப்பு மற்றும் மிகப்பெரிய வெப்பநிலை வேறுபாடுகள் இணைந்துதான்
கலகாரியின் தனித்துவமான இயற்கை சூழலையும் உருவாக்குகின்றன. அதை போல கலகாரியின் தாவர உலகம் அதன் வறட்சிக்கு ஏற்ப தனித்துவமாகவே உருவாகி இருக்கிறது. கேமல் தோன், அகேசியா மரங்கள், முட்புதர்கள், வறட்சியை தாங்கும் புட்கள் இங்கு பரவலாக வளர்கின்றன. சில தாவரங்களின் வேர்கள் நிலத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அடையும் அளவிற்கு நீளமாகவும் வளர்கின்றன. இட்சாமா மெலன் போன்ற காட்டு தாவரங்கள் தங்களுக்குள் நீரை சேமித்து வைப்பதால் வறண்ட காலங்களில் பல உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் முக்கியமான ஈரப்பத ஆதாரமாகவும் அமைகின்றன. இந்த தாவர உலகத்தை சார்ந்து கலகாரியில் மிகச் செழுமையான விலங்கு வாழ்க்கையும் உருவாகி இருக்கிறது. ஜெம்ஸ் போக், ஸ்பிரிங் போக், காட்டெருமை, வைல்டு பீஸ்ட், குடு ஈலண்ட் மற்றும் ஒட்டகச்சிவிங்கி போன்ற பெரிய தாவர உண்ணிகள் நீண்ட தூரம் பயணம் செய்து உணவையும் நீரையும் தேடுகிறார்கள். குறிப்பாக ஜெம்ஸ் போக் கடுமையான வெப்பத்தையும் நீர் பற்றாக்குறையையும் தாங்கும் அற்புதமான உடல் அமைப்பையும் கொண்டிருக்கிறது. இவ்வளவு இறை விலங்குகள் இருப்பதால் கலகாரி ஆப்பிரிக்காவின் முக்கியமான வேட்டையாடிகளுக்கும் வாழ்விடமாக இருக்கிறது. கலகாரி சிங்கங்கள் குறிப்பாக அவற்றின் பெரிய பரப்பளவிலான நடமாட்டத்திற்காகவும் அறியப்படுகிறது. சில ஆண் சிங்கங்களின் கருமையான பிடரி அவற்றிற்கு தனித்துவமான தோற்றத்தையும் கொடுக்கிறது. சிறுத்தைகள் திறந்த புல்வெளிகளில் வேகத்தை பயன்படுத்துகின்றன. சிறுத்தை புலிகள் மறைவிடங்களை நம்புகின்றன. பழுப்பு ஹைனாக்கள், புள்ளி ஹைனாக்கள், கருப்பு முதுகு நரிகள் மற்றும் ஆப்பிரிக்க காட்டு நாய்களும் வெவ்வேறு பகுதிகளில் தங்களுக்கான வேட்டை முறைகளுடன் வாழ்கிறார்கள். கலகாரியின் சிறிய பாலூட்டிகளில் மிகவும் புகழ்பெற்றவை மீர்காட்கள். இவை குடும்ப கூட்டங்களாக நிலத்தடி வலைகளில் வாழ்கிறார்கள். கூட்டம் உணவு தேடும் போது ஒரு மீர்காட் உயரமான இடத்தில் நின்று காவல் காக்கும். கழுகு அல்லது வேட்டையாடி நெருங்கினால் தனித்துவமான எச்சரிக்கை குரலை எழுப்பி மற்றவற்றை வலைகளுக்குள் அனுப்பிவிடும். தேல் போன்ற விஷமுள்ள உயிரினங்களை கூட திறமையாக பிடித்து உண்பது அவற்றின் குறிப்பிடத்தக்க நடத்தைகளில் ஒன்று. அதை போல கலகாரியின் வானமும் தனி உயிரியல் உலகம். செக்ரட்டரி பறவைகள், மார்ஷியல் ஈகிள், பேச்சிலியர் கழுகு, கோர்ஹான், இன்னும் பல வகையான ஆந்தைகள், கழுகுகள் மற்றும் வீவர் பறவைகள் இங்கு காணப்படுகின்றன. குறிப்பாக சோசியபில் வீவர் பறவைகள் நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒன்றாக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கூட்டுக்கூடுகளை மரங்களின் மீது கட்டுகிறார்கள். சில கூடுகள் பல தலைமுறைகளாக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு ஒரு சிறிய பறவை நகரத்தை போலவே மாறிவிடுகின்றன. அதை போல மழைக்காலம் வந்ததும் கலகாரியின் சிறிய உயிரினங்களின் உலகமும் திடீரென மாறுகிறது. நீண்ட காலம் வறண்ட நிலத்தில் மறைந்திருந்த தவளைகள் மழைக்கு பிறகு வெளியே வந்து தற்காலிக குளங்களில் இனப்பெருக்கம் செய்கின்றன. வண்டுகள், கரையான்கள் மற்றும் பல வகையான பூச்சிகளும் பெருகுகின்றன. பாம்புகள், பல்லிகள், ஆமைகள் மற்றும் தேள்களும் இந்த உணவு வளத்தை பயன்படுத்துகின்றன. சில வாரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் இந்த உயிரியல் வெடிப்பு கலகாரியின் முழு உணவு சங்கிலிக்கும் புதிய ஆற்றலை வழங்குகிறது. இந்த பகுதியில் மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக ஜான் மக்கள் கலகாரியின் தாவரங்கள், விலங்குகளின் காலடி தடங்கள், நிலத்தடி நீர் மற்றும் பருவ மாற்றங்களை பற்றிய ஆழமான பாரம்பரிய அறிவையும் பெற்றிருக்கிறார்கள். மணலில் இருக்கும் மிகச்சிறிய தடயத்திலிருந்தே எந்த விலங்கு எப்போது சென்றது என்பதை அறியும் திறனும், வறண்ட சூழலில் நீரை எங்கு கண்டுபிடிக்கலாம் என்ற அறிவும் தலைமுறைகளாக பரிமாறப்படுகிறது. இன்று சென்ட்ரல் கலகாரி கேம் ரிசர்வ், கலகாரி டிரான்ஸ்ஃப்ரன்டியர் பார்க் உள்ளிட்ட மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் கலகாரியின் இயற்கை உலகை பாதுகாக்கின்றன. இருந்தாலும் நீண்டகால வறட்சி, காலநிலை மாற்றம், நீர்வள அழுத்தம், வாழ்விட மாற்றம் மற்றும் மனித நடவடிக்கைகள் இந்த சூழலுக்கு புதிய சவால்களையும் உருவாக்குகின்றன. ஆக கலகாரி என்பது வெறும் சிவப்பு மணலால் நிரம்பிய பாலைவனம் அல்ல. ஒருபோதும் கடலை அடையாத நீர், மணலுக்குள் மறையும் ஆறுகள், பழங்கால ஏரியின் உப்புத்தட்டுகள், மழை வந்தவுடன் பச்சையாக மாறும் புல்வெளிகள், வறட்சியை வென்று வாழும் விலங்குகள், பறவைகளின் பிரம்மாண்ட கூட்டுக்கூடுகள் மற்றும் இயற்கையை படித்து வாழ்ந்த மனித சமூகங்கள் அனைத்தும் இணைந்த ஒரு தனித்துவமான உலகம். உயிரற்றதாக தோன்றும் நிலம் சரியான நேரத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமாக உயிர்த்தெழ முடியும் என்பதற்கு கலகாரி பாலைவனம் பூமியின் மிக அழகான உதாரணங்களில் ஒன்றாக இருக்கிறது.